வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்னும் வளமை உள்ள முக்கியமான நம்முடைய தாயகத்தில் நிகழக்கூடிய விடயங்கள் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். தாயகத்துக்கு அண்மையில் சென்று திரும்பி இருக்கின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முகாமைத்துவ துறையில் பட்டம் பெற்ற எங்களுடைய ஆய்வாளர் ஆண்டனி பீட்டர் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஆண்டனி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் குரல் நேயர்களுக்கு. அண்மையில நீங்கள் இலங்கைக்கு சென்று வந்தீங்க சில மாதங்களுக்கு. அந்த அனுபவங்கள்ல இருந்து தாயக சூழல் எப்படி இருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன எவ்வாறான விடயங்களை நீங்க எதிர்கொண்டீங்களாங்க? கடந்த 2 வருஷம் 3 வருஷம் ஜெயபாலன் நான் ஒரு 6 மாசத்துக்கு போய் வந்திருக்கேன். கடந்த ஜனவரி டிசம்பர் போய் எனக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு டெங்கு வந்தது. அதால பெருசா பாதிக்கப்பட்டு நான் நடக்கக்கூடிய எல்லாமே இருந்தேன். இது டெங்கு வந்து அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் டெங்கு இவ்வளவு மோசமான நோய். அது ஒரு தொற்று நோய், நுழம்பினால தொற்றுகின்ற நோய். அதை இன்னும் கட்டுப்படுத்த இல்லாத ஒரு சூழல் ஒன்று இருக்குதுங்க. அங்கே இருக்குது. என்னண்டா ஜெயபாலன், என்ன நான் கோவிட் இங்க கோவிடும் வந்தது எனக்கு ஆஸ்திரேலியால. இவ்வளவு நான் பாதிக்கப்படையில. ஆனா இப்போ ஒரு 6 மாசமா அது இப்பவும் எனக்கு ஜிம்முக்கு போறேன்னா அதுகளுக்கு எல்லாம் போனா ஒரு 2 கிலோ 3 கிலோ எடுக்குது உரிக்காம. அவ்வளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு. ஏன் இந்த டெங்கு பிரச்சனையை கையாள இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்ன, இலங்கை ஒரு காலத்துல ஒரு முன்னணி நாடா இருந்தது. குறிப்பாக பிரைமரி கேர் என்ற விஷயத்துல இலங்கையின் மருத்துவத்துறை முன்னணியில இருந்தது உலகத்திலேயே. ஆனா இன்றைக்கு ஏன் அந்த பிரைமரி கேர் இல்லாமல் போகுது? இப்ப டெங்கு போன்ற மலேரியாவை இல்லாமல் ஒழித்த நாடுகள்ல இலங்கை உண்டாயிருது. ஏன் இன்றைக்கு இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்த இல்லாம இருக்கு? அதை பற்றி ஒரு அக்கறையின்மை தான் நான் சொல்லுவேன் ஜெயபாலன். மேல இதுதான் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மக்களோட சுகாதாரமும் மக்கள் நலந்தானுண்டா அதை இதுவரைக்கும் வெளிநாட்டு விஜயங்களை எல்லாம் தவிர்த்து அதுல போக்கஸ் பண்ணிட்டு அல்லது மலேசியா சிங்கப்பூருக்காவது போய் நீங்கள் என்னென்று அப்படி செய்றீங்க. இப்ப நான் வளமே அடிக்கடி மலேசியா போய் வாடுறது உழம்பே இல்லை ஜெயபாலன். அவ்வளவுக்கு அவங்க அந்த நிலையில வச்சிருக்கிறாங்க. அங்கேயே போய் அப்பயே விசிட் பண்ணி அல்லது அவைகளோட ஹெல்த் ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் வர வச்சு எங்களுக்கு உதவி செய்யுங்கண்டா கட்டாயம் உதவி வரும். ஆனா அதை பற்றி ஒரு அக்கறையின்மைன்னு தான் நான் சொல்லுவேன். முதலாவது அக்கறையின்மை. பிரதேசத்துல உள்ளவர்களுக்கு எங்கட சுற்றுச்சூழல்ல அக்கறை இல்லாமல் இருந்தால் கொழும்புல உள்ள அரசு என்னென்ன அந்த அக்கறை எடுக்கும்? இந்த நுழம்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளூர் பிரச்சனை தானே, உள்ளூருக்குள்ள தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தானே. அது கட்டாயம் செய்வாங்க. அதுதான் அக்கறை இன்மை. அதாவது பொதுவா அதாவது சராசரி இளைஞன் என்றான தலைவர்கள் என்றான இது அக்கறை இன்மைதான் காரணம். நான் போய் உள்ளூராட்சி பிரிவுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு விஷயம். உள்ளூராட்சி பிரிவு என்று சரி, உள்ளூர் அரசாங்கத்தை விடுங்களேன். ஏன் நாங்கள் பாடசாலையில் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து எங்களோட சுற்றுலா சுத்தமா வச்சிருக்க இல்லாது. இந்த லீவு வருது, மாசக்கணக்கான லீவு வருது ஒவ்வொரு டேர்ம்லையும். இப்ப 3 டேர்ம் வருது வருஷத்துல 3 மாசம். அப்ப இவ்வளத்துல மெயின் இவ்வளவு ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் அந்த இடத்துல உள்ள இடங்களை கிளீன் பண்றதுக்கு அவையில அலோகேட் பண்ணிடலாம். அதுதான் இப்ப நான் வேம்படி சென்ற காலேஜ் எல்லாரிடம் போய் கதைச்சினான். ஏன்னா இந்த ஆஸ்பத்திரியை சுத்தி பெரிய கால்வாய், லைப்ரரியை சுத்தி பெரிய கால்வாய், அதுக்குள்ள தண்ணி நின்று அதுதான் உண்மையில ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட். அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஒரு 6 மாதிரி ஒன்று எல்லாம் போகுது. அந்த புதுசா இந்தியா காட்டி இருக்கிற திருவள்ளுவர் மைய நிலையத்துக்கு எனக்கு தண்ணி காலையும் தண்ணி நிக்குது எக்கச்சக்கமா. அப்ப இதுகள்லாம் பெருசா வாய்க்கால்ல இருந்துதான் அது கூட உருவாகுது டெங்கு. அவ்வளவுக்கு தண்ணி நிக்குது, எங்க தண்ணி பெருசா நிக்குதோ அதான் ப்ரீடிங் கிரவுண்ட். இதுக்கு சும்மா சுகாதார வாக்கள் சிரட்டைக்கு தண்ணி பாக்குறது, போத்து மூடிக்க தண்ணி பாக்குறது, இவ்வளவுக்கு இருந்து பெருகிறது. இப்படி மூளை தின்ற அளவுக்கு வரும். அப்ப என்ன ஆச்சரியம்டா, இந்த மாணவர்கள் எப்படி கல்வி படிக்கிறார்கள், எப்படி படிக்கிறார்கள் என்றால் அவ்வளவுக்கு உங்களை உயிரோடு தின்னுது யாழ்ப்பாணத்தை. இந்த பிரச்சனை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இல்லையா? அது நீங்க அதை அவதானிக்க இல்லையா? அல்லது யாழ்ப்பாணத்துல தான் கூடுதலா இருக்கா? யாழ்ப்பாணத்துல கூட என்னுடைய அனுபவத்தின் படி நிகம்பு பார்க்க நான் வளமையா ஏற்பாடால நிகம்புல நின்றுதான் அங்கே மற்ற இடங்களுக்கு போறது. நிகம்பும் பார்க்க யாழ்ப்பாணத்தை செட்டியான கூட. என்னுடைய நண்பரோட
அனுராதபுரத்துலேருந்து ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தை விசிட் பண்ணி அவரே சொல்லிட்டே இது ஜான் நுழம்பா இருக்குன்னு யாழ்ப்பாணத்தில். அது லாஸ்ட் கடந்த டிசம்பர் மாதம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் போய்க்கு நுழம்பு பெருகி கொண்டு தான் இருக்கணும், குறையிற மாதிரி இல்லை. உண்மையிலேயே நாங்கள் இதை பார்க்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள், மாநகர சபை போன்றவை வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னா இதால மனித ஹியூமன் ரிசோர்சஸ் நிறைய வீணாகப்படுத்த. நீங்கள் வந்து ஜனவரியில போய் வந்த நீங்கள் இப்பவும் அந்த நோயின் தாக்கத்தை பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்போ இன்னும் கூட விஜயபாலன் 460 கேசஸ் நுழம்பா இந்த டெங்கால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் 460 பேர் இலங்கையில. இங்கிலீஷ் மீடியாட ரிப்போர்ட்டும் படி நான் ஒரு 3 நாளுக்கு முதல் பார்த்தேன். 460 பேருன்னா அவ்வளவு பேரோட நிலைமையை பாருங்க. இப்ப எனக்கு வந்து நான் மாசக்கணக்கா இழுபடுறேன் அந்த திருப்பி அந்த எனர்ஜியை திருப்பி அந்த பாடியை திருப்பி கொண்டு வரதுக்கு. அப்ப 460 ஒரு நாளைக்குன்னா எவ்வளவு சினம் பாதிக்கப்படுது. இதால எத்தனை பேர் படிக்க இல்லாம இருக்க போது, எத்தனை பேர் வேலை செய்ய இல்லாம இருக்க போது மாசக்கணக்கா. இது நாட்டோட உற்பத்தியை பாதிக்கத்தானே போகுது, ஜிடிபியை பாதிக்கத்தானே போகுது. இதையும் விளங்குது இல்லை. அதாவது வந்து நான் இப்ப ஸ்டூடெண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும் கதை கேட்க நீங்களே லீவு நாட்களையாவது செய்யல. அது என்ன இப்ப சிங்கப்பூரை பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் முடிச்ச பிறகு 2 வருஷம் கட்டாயம் டிஃபென்ஸ்ல வேலை செய்யும். உங்களுக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட், அதாவது அரசு, அதாவது மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்கு ஃப்ரீயா எல்லாம் கிடைக்குது. மெடிக்கல் கேர் என்ன, கல்வி என்ன. அப்ப அதுக்கு ஒரு நன்மையா நீங்களே இதுகளை கிளீன் பண்ணி வச்சிருந்தா நாட்டுக்கு இல்லாம உங்களுக்கு தானே நன்மை செய்றீங்க. உங்களோட சூழலை கிளீன் பண்ணி வச்சிருந்தா நீங்க தானே நல்ல சூழல்ல வாழ போறீங்க. நீங்க தானே நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போறீங்க. உங்களுக்கு தானே இது நல்ல. அதே வேம்படிக்கு சென்ட்ரல் காலேஜ்ல போய் கதைச்சா கூடிய அதை ஈடுபடுது இல்லை. ஏனென்றா பேரண்ட்ஸ் அதுக்கு இன்னும் பிள்ளைகள் லீவ்ல டியூஷனுக்கு போடுறது அவைகளுக்கு சில வகுப்புகள் நேரக்கணக்கா பள்ளிக்கூடம் மேலே நடக்குது. இதை விட்டு அப்புறம் எங்களோட பிள்ளைங்க யூனிவர்சிட்டி போகும். அதை கொள்ளாது இப்படியான நிலைமையில இருக்கு. அப்ப ஏன் இப்படி ஒரு இந்த கல்வி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்பிரன்சைஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. தனக்கோ தன்னுடைய சூழலுக்கோ தன்னுடைய சுற்றத்தாருக்கோ அந்த கல்வியை பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. இது கல்வி என்ன செய்வாங்க உங்களை சிந்திக்க வைக்கணும் சுயமா. அப்ப நாங்களே இவ்வளவு நுழம் குடிக்க போது, இவ்வளவு நுழம்புக்கு அடிய பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சிந்திக்க இல்லாதாக்கெல்லாம் யாழ்ப்பாணத்துல இலங்கையும் சுத்தி இருக்கு. அப்ப வேலையோட படிப்பு எந்த வகையில இதுக்குள்ள நாங்கள் இந்த நுழம்பு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் அது ஒரு நாட்டை உருவாக்கி என்னென்று நிர்வகிக்க போறோம். என்ன பிரச்சனை என்றால் நுழம்ப நீங்க இப்படி இவ்வளவு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அல்கேட் பண்ணி ஒரு டிசிப்ளின் உருவாக்கிட்டீங்களா, அப்புறம் அந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா மற்ற இதுலையும் பேரும் ஒரு வியாபாரத்தை துவங்குறேன், ஒரு வேலையை நிர்வகிக்கிறேன், அதுகள் எல்லாம் அதுல இருந்து பில் பண்ணப்படும். இப்ப அடிப்படை நுழம்பு ஒழிச்சிங்கள் என்றால் எல்லாம் அது சம்பந்தமா நடக்கும். இப்ப நீங்க ஒரு அட்டவணையை போட்டு அட்வான்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸையும் நுழம்பு ஒழிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை செய்த பிறகு நீங்கள் ஒரு மரங்களை நடலாம், கோகோனட்டை நடலாம். எவ்வளவு நீங்க கொழும்புல இருந்து போனீங்கன்னா அங்க யாழ்ப்பாணம் வரையும் படமானத்துக்கு நீங்க வாணியாக்குல இருந்து அங்க போனீங்கன்னா எவ்வளவு பத்தையெல்லாம் இருக்குது. ஏன் அதுகளுக்கே தென்னை மரங்களை நான் நடையிலாது. இப்ப வெளியில போன ஆக்களுக்கு கவன் சொல்லலாம், நாங்கள் 50 வருஷம் 25 வயசுல குத்தையில எடுக்கிறோம். அது ஒரு 25 இப்ப வளமையா ஒரு தென்னை ஒரு 4 வருஷத்துல 6 வருஷத்துல காய்க்குந்தானே. அதாவது 20 வருஷம் கவர்மெண்ட் அதால மேம்பட்டாலும் நாட்டுக்கு நன்மை தானே. அதாவது பல்கலைக்கழக அட்வான்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை பாவிச்சு தென்னையை நட்டு அதால வர லாபத்தை இந்த படிப்புக்கு பாவிக்கலாம் தானே. உண்மையிலேயே உள்ளூரோட இந்த பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் தொடர்புபடுத்துவதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கலாம், நாட்டின் பொருளாதாரத்தையும் வளர்த்துக் கொள்ளலாம். இவ்வாறான நுழம்பு பிரச்சனைகளையும் பல்வேறு விஷயங்களை தீர்வு காணக்கூடியதாக இருக்கு. ஆனா அது நடக்குது இல்லை. இது ஒரு ரெவல்யூஷன் ஜெயபாலன். இந்த ரெவல்யூஷன் வந்து இவங்களுக்கு மண்டைக்கு ஏறுது இல்லை. சும்மா ஜனநாயகம் போய் இந்தியாவை தூக்கி பிடிக்கிறது, அப்புறம் பூட்டிசம் பிக்கு மேல தூக்கி பிடிக்கிறதுலாம் இருக்கிறாங்களோ இல்லையா. இவங்களுக்கு உண்மையில என்ன
கொடுத்தா என்னதுன்னு சொல்லி, அதாவது வந்து இந்த இந்த மீடியாவும் பத்திரிகை ஆதரவும் மக்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்ல வேணும். இதை செய்தா நாடு மேம்படும்னு சொல்ல வேணும். அரசியல் லாபம் இல்லாத எந்த விஷயத்திலையும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஈடுபடுறதா தெரியல. ஈடுபட மாட்டேன் தானே ஜெயபாலன். ஏண்டா at the end of the day நாளைக்கு எலெக்ஷனை நான் வின் பண்ணணும். அதை நோக்கி நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், இந்த ஜனநாயகம் என்றது ஒரு சாபக்கு எழுத்தை காசியாக்கு அது விளங்குது இல்லை. அதுக்கு இந்தியா வந்து இவ்வளவு கீழ்த்தனமா இருந்து கொண்டும் அது விளங்குது இல்லை. என்னடா இன்னொரு பிரச்சனை, ஒரு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துற விஷயத்தை அடுத்த அரசாங்கம் தான் வந்தோடனே கைவிட்டு விடும். அப்ப எல்லாரும் இணைஞ்சு ஒத்துழைச்சா தான் அது சாத்தியம். ஆனால் அது ஜனநாயகத்துல சாத்தியம் எனக்கு தெரியாது. அதான் அப்ப ஜனநாயகம் எங்களுக்கு எதிராகத்தானே வேலை செய்து ஜெயபாலன். இப்ப நுழம்பக்கூடிய ஒழிக்கையிலான ஒன்று வந்து ஜனநாயகங்களுக்கு செய்தா நாங்கள் எவ்வளவு ஒரு கேவலமான சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். இந்த படிக்கிற டியூஷனுக்கு போய் அங்க போய் இங்க போய் ப்ரொஃபசர்ஸ் அவர் இவர் ஒருத்தருக்கும் விளங்குது இல்லை. இது ஏன் எங்களால சிந்திக்க இல்லாம இருக்கு? ஏன் எங்களால் இந்த நுழம்ப கூடி ஒழிச்சு ஒரு நிம்மதியா படிக்கிறதுக்கோ நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த இல்லாம இருக்கு. அப்ப இதுக்கு மேல நாங்கள் ஜனநாயகத்தையும் புடிசத்தையும் பற்றி கதைக்கிறால என்னலாம் யாரை போய் காட்டுறோம்? நாங்கள் எங்களே தான் போய் காட்டுறோம். குறிப்பா இது ஒரு நுழம்பு சாதாரண பிரச்சனை அல்ல. இது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இதை நாங்கள் எப்படி கையாளுறோம் என்ற விஷயம் வந்து எங்களுடைய அட்டிடியூட்டையும் வெளிப்படுத்துறதா தான் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வாரேன் ஜெயபாலன். நான் இப்ப என்ன சொல்ல வாரேன்னா, இதே சித்தாந்தம் இதே செயல்பாடுதான் ரணில் காமனும் செய்தது, ராஜபக்சன் செய்தது, இவங்களும் செய்யறாங்க. அடிப்படையா என்ன இவையில் எல்லாரும் தோசு தானே. எல்லாருக்கையும் எல்லாரோட சிந்தனையிலும் செயற்பாடுகளும் அதே தான். ஏன்னா வெளியில இருந்து ஒரு ஆளை கொண்டு வராம ஒரு புதுசான சிந்தனையில உருவாக்கலாம். இப்பதான் அந்த ஒரு கோட் ஒன்று இருக்கு ஜெயபாலன், whoever create the problem cannot solve the problem. எனக்கு அந்த யார் சொன்னதுன்றது பேர் மறந்து போயிட்டேன். இப்போ ஒருத்தர் ஒரு குளறுபடியை உண்டு பண்ணா அவரால பெரும்பாலும் அந்த குளறுபடியை அவருக்கு அறிவிருந்தா அந்த குளறுபடியை விட்டுருக்க மாட்டார். அறிவிருந்தா அவர் அந்த பிரச்சனையை வேற குணத்துல பார்த்துருப்பாரு இல்ல. அதான் சொல்றேன். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணப்பட்டு இவையெல்லாம் அதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு நல்ல கவர்மெண்ட் நான் தீர்மானிக்க முதல் மெஷர்மெண்ட் வந்து இவையில் எப்படி பிரெயினோட டீல் பண்ணினோம், எப்படி படிச்சவங்களை உள்வாங்கி இந்த நாட்டை மேம்படுத்தலாம்னு ஒரு சிந்தனை வந்திருக்கோம். இது வரைக்கும் அது நடக்கல. ரெண்டாவது நான் வேலை எல்லாரையும் ஒரே கேட்டகரிலாம் போட்டிருக்கேன். அப்போது நான் சொல்லிக்கொண்டு தானே வாரன். வேல் சும்மா சொல்லி கொண்டு இருக்கிற ஆக்கள் ஒழிய வேல் உண்மையில ஒரு டேலண்ட்ஸை உள்வாங்குற ஆக்களா இல்லை. இப்போ கூட டேலண்ட்ஸ் வெளியில ஓடுறதா தானே இருக்குது. டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் என்ன பார்க்கிறோம்னா, இங்க வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலைமையில அவர்கள் வெளியில போய் அந்த அந்நிய செலாவணியை கொண்டு வரட்டும் என்றதை தவிர அதுக்கு மேல எந்த சிந்தனையும் இல்லாமல் தான் நகருது. அதான் அடிப்படை செயற்பாடு இந்தியால உண்மையில பாத்தீங்கன்னா ஜெயபாலன், உண்மையில எந்த கணிப்பின் படி வெளியில வந்து இந்தியங்கள் உழைச்சி அனுப்புற காசு தான் அங்க ஜிடிபி மேல வச்சிருக்கு. வேல் பெருசா உற்பத்தி செய்யற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு இந்தியன்ஸ் 100,000 மேல மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்யறாங்க. all around the world. இன்றைக்கு அதுதான் பெரிய அளவுல இந்தியாவை டிரைவிங் ஃபோர்ஸ் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு நுழம்புன்றது சாதாரண விஷயம் அல்ல. அது பலர்களையும் பல்வேறு தாக்கத்தையும் ஏற்படுத்தி அடுத்த ஒரு சமூக கோகிஷன் ஒன்றையும் கொண்டு வர சோஷியல் கோகிஷன் ஒன்றையும் இதை ஒழிக்கிறதன் மூலம் சமூகமாக இணைந்து அதை செய்யறதன் மூலம் ஒரு கோகிஷன் கொண்டு வரும். அதுக்கு பிறகு இணைய விஷயங்களை செய்யறதுக்கான அந்த தன்னார்வமும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையாகும் உள்ளூர் ஆட்சி சபைகள், உள்ளூர் பிரதேச சபைகள் வந்து இதுல கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். அந்த பிராந்தியத்தினுடைய உள்ளூர் தலைவர்கள் வந்து இதுல கவனம் எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், சிரமதானங்கள் பணியல்ல ஈடுபட்டு தங்களுடைய பிரதேசத்தை தாங்களே தூய்மையாக வச்சிருக்கணும். வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கணும் என்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல் அப்படி கொண்டு வரலாம். சொல்ல விரும்புறேன் ஜெயவா. சொல்லுங்க. இப்ப இதை முடிக்கும் போது, இந்த இன்டர்வியூ முடிக்கும் போது, ஒரு உள்ளூர் ஆட்சிக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ ஏன் பெருசா இது ஒரு நுழம்பு தெரிய போகுது? ஏனென்றா சராசரி மக்களுக்கே அது பெருசா தெரியல.
அப்ப அவையெல்லாம் முயற்சிகளை செய்து அவையெல்லாவே சில மௌன ஆர்ப்பாட்டம் இந்த பாருங்க சுரேஷ் அலிக்கு எதிராக இத்தனை ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது, உண்ணாவிரதங்கள் நடக்குது. அப்ப அதே இந்த நுழம்புக்கு எதிராக செய்யலாவே இருக்கு. அது எவ்வளவுக்கு நாட்டுக்கு மக்களுக்கு ஆரோக்கியமானது நுழம்பு ஒழிக்கிறது எல்லாம் அரசியல் சொந்தமா தான் நடக்குது. அப்ப இத படிக்கிற இந்த அட்வான்ஸ் லெவல் அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் கூடி விளங்குது இல்லைன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏன் இவையிலே ஆர்ப்பாட்டமா போய் இப்படி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றது லைப்ரரியை சுத்தி ஒரு மௌன ஆர்ப்பாட்டம் நுழம்பே ஒலி சொல்லி போட்டு நாங்கள் ரெடி, நாங்களும் உங்களுக்கு உதவுறோம், எங்களையும் இதற்கு பயன்படுத்தன்னு சொல்லி இவளாவே முன்வர இயலாது. சராசரியான மாணவர்களும் பெற்றோரும் சிந்திக்கணும் இல்லையே, தாங்கள் ஒரு 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 நுழம்பில்லாத சூழ்நிலையில வாழணும் வேண்டும். அதான ஒரு மனவருத்தமான நிலைமை. தங்களுக்கு என்ன பாதிப்புன்றதே தெரியாம இருக்கிறது தான் மோசமான நிலைமை நினைக்கிறேன். இந்த நிலைமையில நான் என்னென்று இவைகளுக்கு எனக்கு நடக்கிற எனக்கு இந்த என்னுடைய கருத்துக்களும் என்னுக்குள்ள எழுத்துக்களும் என்ன எனக்கு செய்தன்றதை மேற்குலகம் என்ன எனக்கு செய்தன்றதை இவைகளுக்கு என்ன விளங்கப்படுத்தலாம். அப்ப இந்த நிலைமையில இருக்கு இந்தியா அவ்வளவு ஒரு பிளவுட்டு இருக்கு. ஒரு பிக் பிரதர் ஒரு தலைமை சகோதரன் சொல்லி இந்தியா இவ்வளவு ஒரு பிளவிட்டு இந்த தெற்காசியாவை ஒரு பின்னடைவுல வச்சிருக்கு. அது எனக்கு சரியான கவலை. இவ்வளவு சனத்தொகையில இவ்வளவு கூடி 2.1 பில்லியன் எல்லா சனத்தொகையும் செய்த 210 கோடி தெற்காசியாவில். அப்ப அவ்வளவு சனத்திலையும் ஒரு சிந்திக்க இயலாத நிலைமையில இப்ப போட் போட்டா என்ன பேஸ்ட் ஆன் மூவிஸ் ஆக்டர்ஸ் இப்படி ஒரு நுழம்பு இப்படி தங்களுக்கு ஒழுங்கா படிக்க இயலாம இருக்கு, ஒழுங்கா நித்திரோல இல்லாம இருக்கின்ற அதையே நாங்க நிவர்த்தி செய்யலாம் சிந்திக்க இயலாத இருக்கேன்டா இவ்வளவு ஒரு மனித குலத்துக்கே ஒரு கவலைக்கிடமான நிலை. 21ஆம் நூற்றாண்டு மனித குலம் இவ்வளவுக்கு பின்னடைவா இருக்குன்னு நினைச்சு சரியான கவலை. ஆனா என்ன செய்யறது, நான் மட்டும் யோசிச்சு பிரயோசனம்ல உங்களை மாதிரியான ஆக்கள் மீடியாக்கள் மக்களை தெளிவுபடுத்தும். நன்றி. ஒரு நல்ல உரையாடலை தந்திருக்கிறீர்கள். அதுவும் சமூக பிரச்சனை ஒன்று தெரியாத ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் தான். அதான் செய்ப்பால் எனக்கு உண்மையில உங்களோட வீடியோக்குள்ள பாக்குறாங்க மற்ற யூடியூப்காரரும் மற்ற மீடியாவும் ஏன் நீங்க செய்யற மாதிரி கூட ஓரளவு கொஞ்சமா சிந்திக்க இயலாம இருக்கு. உண்மையிலேயே ஒரு மனவருத்தமான விஷயம் தான். சமூகத்தை பாதிக்கிற பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்கிறதுன்றது ஒரு பக்கத்துல ஆச்சரியமா இருக்கு. ஒரு கற்பனையில வாழ்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோமோ. நுழம்பு கடிய வாய் கொண்டு கற்பனையில இருக்கு மாறிட்டோம். அதான் இவ்வளவு ஒரு கவலைக்கிடம். என்ன இது எவ்வளவு வகையில சிந்திச்சு செயல்படும்ன்றது ஒரு கேள்வியாத்தான் இருக்கு. நாங்க இருந்து பார்ப்போம். நாங்க செய்யறதை செய்வோம். நிச்சயமா வேற என்னதை செய்யணும். நன்றி. சரி, நன்றி.